ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது. நேற்றே சொல்லிட்டார் ஓனரு, இன்னைக்கு காலையிலேயே ஷூட்டிங் இருக்குது. இன்னைக்கு மதியானம் 12:45 தூங்கி எழுந்திரிச்சு நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. நம்ம தூக்கம் வந்து முழிப்பு வந்துருச்சு. ஒரு 10 மணிக்கு தான் முழிப்பு வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு இப்பதான் ரெடியாக வந்தேன். இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் போனாலும் இப்போ ஓனருக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, சாப்பாடு வாங்க போகணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அவர் வந்துட்டு வாங்காத, நான் உன் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தெரில என்னன்னு தெரில, இல்லை அவரே ஆர்டர் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியாது. நம்ம முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். இனி அவர் என்ன சொல்கிறாரோ கூப்பிட்டாருன்னா உடனே கிளம்பி போக வேண்டியது நம்ம வேலை. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது, நைட்டு விடிய இருக்குன்னு சொன்னார். நைட்டு கண்டினியூஸாக இன்னொரு ஷூட்டிங் இருக்குது. நாளைக்கு அவங்க ஃபேமிலிலாம் வராங்களாம். நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். விட்டுட்டு திருப்பி போய் அவங்க ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் திரும்பி பிக்கப் பண்ணி திரும்பி ட்ராப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும்னு சொன்னார். ஸோ அதனால் நாளைக்கு நம்மளுக்கு வேலை, இன்றைக்கும் வேலை. நைட்லாம் வந்தது, காலையில் போன ஷூட்டிங்க்கு நைட்டு தான் வந்தோம். கண்டினியூஸாக வேலையாக இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் வந்துட்டு ஷெட்யூல் வந்து கரெக்டாக இதாக ஆச்சு. கடைசி நேரம் வந்துருச்சு. 2 மாதம் தான் இந்த ப்ராஜெக்ட் டைமு. ஆல்ரெடி 35 நாளாக டைம் ஆகிடுச்சான். ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கனால ஷூட்டிங் கண்டினியூஸாக வச்சுட்ருக்குறாங்க. இது ஓகே, நம்ம வேலையை பார்க்க வேண்டியது கரெக்டாக. நம்ம கிடைக்கும் போது வேலை செஞ்சுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு அங்கே சாப்பாடு அங்கேயே கிடச்சிருது. அந்த மாதிரி டைமில் கிடைக்கும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கேட்டுட்ருக்கிறேன். சரி, ஓகே, கொடுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன ஓனருக்கு கால் பண்ணுற வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். ஹலோ கைஸ், மணி 1:30 மணி ஆயிடுச்சு. 12:45 பிரேக்ஃபாஸ்ட் வாங்க நான் ஃபோன் அடிக்க சொன்னார். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா ஃபோன் அடிக்கலன்னா அவர் ஏதாவது சத்தம் போடுவாரோ. ஏன்னா அவர் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புனாரு. நம்மளுக்கும் அது ஒழுங்காக புரியல என்ன சொல்ல வர்றாருன்னு. இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் இப்போ தான் கால் பண்ணார். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி கரெக்டாக 1:30 மணிக்கெலாம் அப்பார்ட்மெண்ட் வாசல் வந்துடு அப்படின்னு சொன்னார். நம்மளும் கரெக்டாக மணி 1:25 ஆச்சு. அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிலில் கிடந்தது வண்டி ஏசி போட்டுமே கொதிக்குதுங்க பயங்கரமா. அந்த அளவுக்கு சூடு போல. ஏசி போட்டுமே கொதி தாங்க முடியல. ஒன்றும் வண்டி கூலிங் ஆக மாட்டேங்குது. ஷூட்டிங் போகணும். அது இங்கேருந்து 40-45 கிலோமீட்டர் இருக்குது. கரிச்சு போகிற ரோட்டில் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். போயிட்டு இன்னைக்கு ஷூட்டிங். இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரில. இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த ஷூட்டிங் சொன்னார். ஆனால் என்னைய ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா நேற்று சொல்லிட்டாரு அவர் வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்துட்டு அவங்க ஃபேமிலி வராங்களாம், அவங்க கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்துட்டு நான் மட்டும் இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திருப்பி ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு ஷூட்டிங் வர மாதிரி சொன்னார். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்படி வர லேட்டாக தான் ஆகும். சரி, ஓகே, பார்ப்போம். பசிக்குது வேற. ஷூட்டிங் போனானா அங்கே சாப்பாடு கிடைக்கும். அதான் போகணும்னு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே சாப்பிட்டீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? போகலாம். பேங்குக்கு போயிருக்காருங்க. கிளம்பி வந்து என்னன்னு தெரியல, பேங்குக்கு போயிருக்காரு. காஃபி வாங்கிட்டு வர சொன்னாரு. ஸ்டார் பக்கில் கோல்ட் ப்ரூ காஃபி. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் காஃபி வாங்கிட்டு நம்ம கார் இங்கே நிற்கிது. வெயில் 45 டிகிரிங்க. 45 டிகிரிலாம் ரொம்ப உச்ச கட்டங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத காட்டம் இது. இதெல்லாம் ஓவர் வெயில். இந்த வெயிலெல்லாம் சர்வே பண்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஓனர் சொல்றாப்புல கார்ல ஏறி உட்காந்தோடனே அந்த ஷீல்டு இது வைக்கலையா அப்படின்னு ஓனர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவு வெயில் அப்படிங்க சொல்றானா. அதுக்கு சொல்றாரு அவர் ஒய்ஃப்டிய பேசுறாப்புல வீட்டுக்கு நெருப்பம் சொல்றாரு. நார் அப்படிங்கிற நார்னா அரபில நெருப்பு மாதிரி இருக்குது சூடு அப்படின்னு சொல்றாரு. உண்மையில உச்ச கட்டத்துல இருக்குது. கார் ஏசி ஓடுதானே தெரியல, அந்த அளவுக்கு கார் ஏசி போட்டு கொதிப்பு தாங்க முடியல. சீட்டு நம்மளால உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது. என்ன பண்றதுங்க? போய் இன்னும் அதிகமா தான் ஆகும். உலகம் அழியுதுன்னா இப்படிதான் அழியும் போல. மனுஷங்க பண்ற தப்பு தவிர எல்லாம் அட்டுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கொடுமையா இருக்குது. எதையுமே தொடவும் முடியல, ஸ்டேரிங் பிடிக்க முடியல, எல்லாம் கொதிக்குது கண்ணா முன்னான்னு. இது பிசு பிசுன்னு வேற ஒட்டுது. ஹீட் ஆகி இது ஒரு மெல்ட் ஆகிற மாதிரி இது வேற ஒட்டுது. அதுல இன்னும் கொஞ்சம் கையை நல்லா கொதிக்குது. சரி, அவர் பேங்க்ல விட்டுட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு லைட் வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி, நம்ம வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான். இப்பதான் ஷூட்டிங்க்கு ஸ்டூடியோக்கு வந்தோம். பார்க் பண்ணிட்டு உள்ள காரெல்லாம் நின்றுட்டு இருக்குது. ஓனர் இறக்கி விட்டேன். அவர் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம கார் கொஞ்சம் தூரமா தான் கிடைச்சது பார்க்கிங்க. கிடைச்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு
அது ஸ்டூடியோ அங்கே இருக்குது. அவர் ஸ்டூடியோ போகணும். செம வெயிலுங்க அப்பா, உச்சகட்டமான வெயிலுங்க. மூஞ்செல்லாம் அடி கப கபன்னு அடுப்புக்கு பக்கத்துல நின்றா எப்படி நெருப்போட அனல்ல எரியுமோ அந்த அளவுக்கு எரியுது. அவரோட துணி அவருக்கு இன்னைக்கு நைட்டு இன்னொரு ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒன்று இருக்கு, வேற ஒரு ப்ராஜெக்ட். அதனால அவர் கண்டினியூஸா அப்படியே போகணும். அதனால அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக்ல எடுத்தாச்சு. இங்க போய் உள்ள வச்சுட்டு நம்ம போக வேண்டியதுதான். வாங்க போலாம். இங்க எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லா ஜெனரேட்டர், இவங்கெல்லாம் டெக்னீஷியன், இதுல ஒர்க் பண்றவங்க. அவங்க காதுல எல்லாம் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் ஜெனரேட்டர் வண்டி. லைட்டிங்க்கு உண்டானது, கேமரா சம்பந்தமான செட்டிங் எல்லா வண்டியுமே இங்க இருக்கும் பாரு. நம்ம ஸ்டுடியோ போக வேண்டியதுதான். இங்க ஷூட்டிங், இன்னைக்குள்ள ஷூட்டிங்கா இருக்கு. என்ன எடுக்கிறான்னு தெரியல, பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. டெய்லியும் என்ன நடக்குது ஷூட்டிங்கில் வந்துட்டு. நாளைக்கு என்ன ஷூட்டிங் ஒன்று 15-20 நாள் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால கண்டினியூஸாக ஷூட்டிங்காக இருக்கு. ஸோ பிஸி. போலீஸ் சீனாக நினைக்கிறேன். இது இவன் ஓனரோட சீனு போல, போலீஸ் சீனு. ரொம்ப நேரமாக எடுத்துட்டு இருக்காங்க நிறைய சீனு. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய சீன் இருக்கு. நம்ம முடிச்சுட்டு நைட்டு இன்னைக்கு ரெஸ்ட். ஏன்னா ஓனருக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்கான். இது முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி 10:30 மணி டயர். இது எத்தனை மணி ஆகும்னு தெரியாது. ஸோ அடுத்த ஷூட்டிங்க்கு அவர் போகிறாரு. இனி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலையை அது பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மார்னிங் 12 முக்கலாச்சு. இப்போதான் ஷூட்டிங் முடிஞ்சு அங்கேருந்து அடுத்த ஷூட்டிங்க்கு ஏதோ யூடியூபர் ஆமா, அதுக்கு ஏதோ வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருந்தாரு. ஓனர்னால கிளம்பி வந்தோம். அவரை வந்துட்டு இப்பதான் இறக்கி விட்டுட்டு இந்த மல்காங்கிற ஏரியால இப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு இருக்கேன். அவரை இறக்கி விட்டேன். நீ போயிட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவங்க ஃபேமிலி வராங்க. அவங்களை ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால 3 எத்தனை மணி 5 மணிக்கெல்லாம் 5:45 நான் அங்கே இருக்கணும் ஏர்போர்ட்ல. அதனால என்னையும் வந்து போக சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு மச்சனான் இருக்கான்னு நினைக்கிறேன். மச்சனானோட போயிடுவாப்புல. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். போற வழியில அப்படியே நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு போலாமான்னு அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்ல படுத்துருவோமா தெரியல. பசி கொஞ்சமும் இருக்கு, ரொம்பன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கு. சரி பாப்போம். இல்லைன்னு நைட்லக்கு பசி வந்துட போகுது. அதுக்கு விஷம் சாப்பிட்டுட்டு ஒரு வழி சாப்பிட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இல்லை வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம், ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வேற என்ன பண்ணுவோம், வாங்க போவோம். சாப்பாடு எதை வாங்கிட்டு போற வழி என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஷவர்மா தான் வாங்கிட்டு வந்தோம். ஷவர்மா தான் இன்னைக்கு சாப்பிடலான்னு. சரி ரொம்ப நாள் ஷவர்மா சாப்பிடாம இருக்கும். சரி ஷவர்மா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். 14 ரூபா வந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கானு. இது ஒரு ஆளுக்கு பெருசு தான், பரவாயில்ல. நல்லா குவான்டிட்டி, நிறையா மீட்லாம் வச்சு நம்ம நிறைய ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சு. அப்புறம் நம்ம ஷூட்டிங்லேருந்து இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து வரகினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வரகினம்ங்கிறது. ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி இலையில வந்துட்டு இந்த மாதிரி ரைஸ்லாம் வச்சு ஏதோ க்ரீம்லாம் போட்டு ஆக்டருக்குன்னு எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் சாப்பிட முடியாது, ஏன்னா கொஞ்சம் புளிக்கும். ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம், பத்தாவது சொல்லிட்டு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப அலைச்சல் வேலை இல்லை ஷூட்டிங்கில், அதனால சாப்பிட்லான்னு. நம்ம இன்னைக்கு நைட்டு இதோட தான் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் டின்னர் நம்ம முடிக்க போகிறோம். கேஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி 1:15 ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக 5:40 ஏர்போர்ட்டில் இருக்கணும். அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடி ஆகணும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அப்போ இந்த விழாக இதோட முடிச்சுக்கலாம். போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உடம்புல எனர்ஜி இல்லை, டயர்ட் ஆகிட்டா, செம்ம டயர்டு. சாப்பிட்டுட்டேன், சும்மா ஒரு 10 நிமிஷம் கந்துட்டு அப்படி சாப்பிட்டு படுத்துட்டேன்னா தூக்கம் வந்துடும். சரி நீங்களும் ஹெல்த் பட்டுங்க, எல்லாம் தூங்குங்க. சரி நாளைக்கு சந்திப்போம். இந்த விழாக இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.